ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் டே டு டே பற்றி மட்டும் தான் காட்ட போகிறேன். நான் இதில் எல்லாரும் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு குட்டீஸ்க்கெலாம் குட்டி குட்டி திங்ஸ் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போவாங்க. கண்டிப்பாக டே டு டேல போய் ஷாப்பிங் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த ஷாப்பிங் ஃபினிஷே ஆகாது. ஆல்ரெடி ஷார்ஜா டே டு டே பற்றி ஒரு vlog போட்டிருக்கேன். அதோட லிங்கை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன். பார்க்காதவங்க அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா புர்ஜ் கலிஃபாக்கு ஆப்போசிட்டில் ஜுமேராக்கு பின்னாடி அந்த மாதிரி ஏரியாவில் இருக்க டே டு டே. இங்கே எப்படி இருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். டே டு டேனா என்ன, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்படி தான் நானும் நினச்சி போனேன். இந்த டே டு டே பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு 1 to 10 dirham ஷாப்போட ஃபீலே வரல. கொஞ்சம் கூட எனக்கு ஆஃபர் இருக்க மாதிரி ஒரு ஃபீலே இருக்கல. எப்போவுமே 1 to 10 dirham ஷாப்லாம் வந்து எந்த ஏரியாவில் வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. இது அஃப்கோர்ஸ் ஜுமேராக்கு பின்னாடியும் புர்ஜ் கலிஃபாக்கு முன்னாடி இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் கோட் பண்ணி வச்சிருக்காங்க. சில ஐட்டம் நார்மலாகவே மற்ற டே டு டே கிடைக்கிற மாதிரியே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய ஐட்டம் ப்ரைஸ் கூட தான் இருக்குது. டே டு டே தானே அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுற முடியாது. அவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கும் ஷார்ஜா டே டு டேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா அப்டேட்டடாகவும் நியூவாக வச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஷார்ஜா போய் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த டே டு டே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்த சிங்கிள் ஐட்டம் எடுத்தாலும் அதுக்கு ஃபுல் ரோவே அப்படியே அலாட் பண்ணியிருக்கனால நிறைய கலெக்ஷனை குவிச்சு வச்சிருக்காங்க. இங்க இந்த மாதிரி செட்டாக இருக்க கோம்லாம் எடுத்தீங்கன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் தான். ஆனால் கண்டிப்பாக ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்து எடுங்க. இந்த டே டு டே உண்மையாகவே வாங்கலாமா, என்னென்ன ஐட்டம் வாங்கலான்றதை என்னோட ஹானஸ்டான ரிவ்யூவை கடைசியில் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். நானும் இங்கே டே டு டே நிறைய ஐட்டம் எடுத்தேன். உங்களுக்கு அது என்னென்ன ஐட்டம், அதோட ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்ததா, அது ஒர்த்தாக இருந்ததான்றதை கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த டே டு டேல நிறைய மேக்கப் ஐட்டம்ஸை குமிச்சு வச்சிருக்காங்க. 2 ரோ ஃபுல்லாகவே, அதாவது ஒரு லைன் ஃபுல்லாகவே மேக்கப் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய பிராண்ட் இருக்குது. டே டு டேல எப்போவுமே ஸ்கின் கேர் ஐட்டம் வாங்கும் போது கண்டிப்பாக எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா இதை நீங்கள் ஊருக்குலாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி டேட் கொஞ்சம் இருக்கணும். அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த டே டு டே ஷார்ஜாலேருந்து வரவங்களுக்குலாம் ரொம்ப தூரம் தான். ஈவன் துபாய்க்குள்ளேருந்து போகிறதுக்கே அவ்வளோ தூரமாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கி சின்ன சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரையும் நம்ம பார்த்து பார்த்து வாங்கிட்டு போகிறோம் எல்லாருக்கும். இதெல்லாம் அவங்க ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்களா என்னன்னே தெரியல. சம்டைம்ஸ் இந்தியாவிலேருந்து விசிட்டில் வர்றவங்க அது 1 to 10 dirham ஷாப் தானே, அங்கே தானே வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சம்டைம்ஸ் இலக்கராக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சின்ன கிஃப்ட்டோ பெரிய கிஃப்ட்டோ நமக்காக ஒருத்தவங்க நம்மளை ஞாபகம் வச்சு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கனாவே அது ரொம்ப பெரிய விஷயம். துபாயிலே இருந்தாலும் இந்த மாதிரி கடையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் ஞாபகம் வச்சு. அதுக்காகவாது நம்ம கிராட்டிடியூட நடந்துக்கணும் கண்டிப்பாக எப்போவுமே. இதில் இருக்க சிங்கிள் பிளஷ், சிங்கிள் பவுடர்ஸ் எல்லாமே 10 to 15 dirhamsக்குள்ள தான் இருக்குது. ஃபுல் மேக்கப் செட்டாக எடுத்தீங்க அப்படின்னா 20க்கு மேலே தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்குற பவுச் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கேவும். அதை பார்க்குறப்ப யோசிக்கிறேன் நம்ம வீட்டில் யார் இருக்கா, யாரு கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் தாட் இருந்தது. மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு. டே டு டேல எனக்கு ரொம்ப பிடிச்ச மேக்கப் ஐட்டம்ஸ்ல வந்து ஐலைனர் ஒன்று. அது வந்து வாட்டர் ப்ரூஃபா கொடுப்பாங்க 10 dirhamsக்கேவும். அவ்வளோ ஒர்த்தா இருக்கும் உங்களுக்கு. இங்க இருக்க ஆர்டிஃபிஷியல் நெயில் கலெக்ஷன்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அவ்வளோ ட்ரெண்டியான சூப்பர் கலெக்ஷன்ஸ் அப்படி குவிச்சு வச்சிருக்காங்க. இதுல 2 நெயில் நானும் வாங்கிட்டு வந்தேன் என்னோட பசங்களுக்காக. ஒன்ல க்ளூ இல்லவே இல்லை, அதனால பார்த்து நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. சில நெயில்ஸ்ல வந்து டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சிலதுல இல்லாம இருக்கு. அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க பேபிக்கு யூஸ் பண்ற நெயில் கட்டர்ஸ்ல இருந்து பெரியவங்க யூஸ் பண்ற வரை நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபுல் செட்டுமே வச்சிருக்காங்க. இந்த ரோ ஃபுல்லாவே ஸ்ப்ரே மட்டும் தான் வச்சிருக்காங்க. 5 dirhams 6 dirhamsல ஆரம்பிச்சு 20 25 dirhams வரை ஸ்ப்ரே இருக்குது. ஈவன் நல்ல நல்ல அத்தர் கூட வச்சிருக்காங்க. குவாலிட்டியான ஊது ஸ்ப்ரே கூட வச்சிருக்காங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த கல்ஃப் பீப்புளுக்குனே ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்மெல் இருக்கும் இல்லையா, ஊது ஸ்மெல். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இதுல உண்மையாக ஒர்த்து தான். இதுல இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கிஃப்ட் பண்றதுக்கு இது பயங்கர ஒர்த்து. பிகாஸ் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கனால உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரியான ஸ்ப்ரேவை நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பெரிய பெரிய ஸ்ப்ரேஸ் எல்லாமே 6ல இருந்து 10க்குள்ளேயே முடிஞ்சிருது. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்ப்ரே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே உங்களுக்கு. இந்த ஸ்ப்ரே செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ஜாவுக்கும் இந்த டே டு டேக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அங்கே ஒரு ரோ மட்டும் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க. இங்கே 2 ரோ அலாட் பண்ணியிருக்கனால நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. 6 dirhamsக்குலாம் கோல்டன் ஊது கொடுக்குறாங்க. நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த டே டு டே நிறைய சொவீனியர் இருக்குது. ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான திங்ஸ்லாம் வாங்கி போய் கொடுக்கணும்னா இந்த கடை உண்மையாகவே ஆப்டா இருக்கும் உங்களுக்கு. துபாயில இருக்க எல்லா ஐகானிக் பில்டிங்ஸோட மினியேச்சர்ஸும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் யாருக்காவது இந்தியாவில் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். பார்க்கறதுக்கே கியூட்டா அழகா இருக்கும் உங்களுக்கு. இதோட பிரைஸ் மற்ற டே டு டேல இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நார்மலான பிரைஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்து தான். இந்த கேமல் ஓப்பன் ஆகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கியூட்டாக இருந்தது. இப்போ நான் அவங்க காமிக்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் புகூர் செக்ஷன். நம்ம ஊரில் சாம்பிராணி போடுவாங்க இல்லையா, அதுதான் இது. கல்ஃப்லேருந்து போகிற எல்லாருமே கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போவாங்க. ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் எல்லாமே. இது அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. இது எலக்ட்ரிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சார்கோல் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு.
இந்த டே டு டே பொறுத்த வரைக்கும் நிறைய அக்சசரிஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்து ப்ரைஸ் செக் பண்ணி உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க போகிற அளவுக்கு பேங்கிள்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த அக்சசரிஸோட ப்ரைஸும் மற்ற டே டு டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் நார்மல் ப்ரைஸாகவே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இந்த டே டு டே நான் மெயினாக நோட் பண்ணது என்னன்னா, இது ஒரு பாஷான ஏரியாவில் இருக்கு இல்லையா, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் யார் யார் இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி யூரோப்பியன்ஸ், அரப்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக வச்சிருக்காங்க நல்லா. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நிறைய ஹேண்ட் பேக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக எல்லா டே டு டேலையும் அசந்து போகிறது இந்த ஹேர் பேண்ட் மட்டும்தான். அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருப்பாங்க. வழக்கம் போல் இங்கேயும் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேண்ட் வச்சிருக்காங்க உங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இது ஒர்த்து தான் வாங்குறதுக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரோவில் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கல்லு கிளிப்பும், ரைட் சைடு ஃபுல்லாக கேச்சஸ் மட்டும் வச்சிருக்காங்க. கேச்சஸ்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் இருக்குமா நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ரியலாகவே. கேச்சர் வாங்கும்போது மெயினாக அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. கொண்டு போட்டுட்டுலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான பெயின் வரும். ஸோ அதனால் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு கேச்சரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கேவும். எல்லா கலர்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த செக்ஷனு. இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஒர்த் கிடையாது. அங்கே அடிக்கிற வெயிலுக்கும் அந்த வெக்கைக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக கலர் போயிடும். ஒரு நாள் கூட யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது ஜுவல்லரி பாக்ஸ். சூப்பரா இருக்கும். இந்த ஜுவல்லரி பாக்ஸை பத்தி கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஒரு லேயர், 2 லேயர், 3 லேயர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது உங்களோட பர்சனல் யூஸ்க்கு துபாயில் யூஸ் பண்றதுனாலும் சரி, ஊர் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுனாலும் சரி, ரொம்ப ஒர்த்தானது தான் இது. இந்த டே டு டே பொறுத்தவரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லாமே வச்சிருக்காங்க. க்ரோசரி ஐட்டம்ஸ் கூட வச்சிருக்காங்க. இந்த டே டு டே ஒரு மெயினான இடத்துல இருக்கனால க்ரோசரி ஐட்டம்ஸ் நிறையவே குவிச்சு வச்சிருக்காங்க. இங்க கோகனட் ஆயில்ல இருந்து ஆலிவ் ஆயில்ல நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்க ஊருக்கு போறதா இருந்தா ஆலிவ் ஆயில இங்க வாங்குறது ஒர்த்து தான். அவ்வளோ ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க இங்க. நார்மலாவே இப்போ எல்லா டே டு டேலையும் எல்லா ஷாப்லயுமே வந்து ஆலிவ் ஆயில் ஆஃபர்ல போட்டிருக்காங்க உங்களுக்கு. நான் எப்பவுமே பர்சனலா சிப்ஸ் ஐட்டம்ஸ், சாக்லேட் ஐட்டம்ஸ் எப்பவுமே டே டு டேல வாங்க மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க வாங்கிக்கலாம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து லேடிஸு, ஜென்ஸு, கிட்ஸு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. ஷூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. மற்ற ஹவுஸ் ஹோல்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கேருந்து இதை பார்க்கும்போது மால் மாதிரியே இருக்குல்ல, டே டு டே மாதிரியே இல்லைல்ல. என்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மணி ஒர்த்தாக தான் இருக்குது. வேணும்னா வாங்கிக்கலாம் இங்கே இருக்கிறது எல்லாமே. இந்த வீடியோவில் அங்கங்கே காமிப்பேன். மற்ற ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே ப்ரைஸ் கூட தான் இருக்குது. டே டு டே பொறுத்த வரைக்கும் என்னோட மைண்டு ஃபிக்ஸ் ஆயிருக்கு 20-30க்கு வாங்கினா ஒர்த்து. அதுக்கு மேலே டே டு டேல 80 dirhams 90 dirhams கொடுத்து வாங்குறதுக்கு சுத்தமாக எனக்கு மனசே இல்லை. ஏன்னா நம்ம மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு 1 to 20 dirhams ஷாப்னு சொல்லிட்டு. அங்கே போய் 80-90 dirhamsக்கு எப்படி வாங்குறது? இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மென்ஸோட செக்ஷன் தான். அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க, ட்ரெண்டியாகவும் வச்சுருக்காங்க. இங்கே என் ஹஸ்பண்டுக்கு 2 டிஷர்ட் வாங்கினேன். அவ்வளோ ஒர்த்தாக இருந்தது. அந்த கிளாத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்ச நாளாக லூஸாக யூஸ் பண்ணுறதான ட்ரெண்டியாக இருக்குது. அவங்க டேடியோட டிஷர்ட் தான் என்னோட பசங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த கிளாத்தில் வேணும்னு பயங்கர சண்டை 2 பசங்களும். அவ்வளோ சாஃப்டான கிளாத்து. அதோட டிஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 30 dirhams போட்டிருந்தாங்க. ரியலி ஒர்த்து. இந்த மாதிரி பிளைன் டிஷர்ட்ஸில் எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு. மென்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். குவாலிட்டி வைஸில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாமல் நல்லா வச்சுருக்காங்க உங்களுக்கு. பயங்கர ஒர்த்தாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் காட்டுறது இஹ்ராம் ட்ரெஸ்ஸு, உம்ராக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. கண்டிப்பாக 20 dirhamsக்கு இது ஒர்த்து தான். இன்னொரு முக்கியமான கலெக்ஷன் என்னென்னா ஷூ கலெக்ஷன்ஸு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் குறையே சொல்ல முடியாது. நிறைய குவிச்சு வச்சுருக்காங்க. இங்கே எனக்கு என்ன பிரச்சனையாகனா இதோட ப்ரைஸ் தான். ஒவ்வொன்றும் 60 dirhams 65 dirhams போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் 20, 30, 40க்கு போட்டிருக்காங்க. இப்போ 60, 70க்குலாம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்த்தாக இருக்குமா? இது கூட சேர்ந்து போட்டு 30யோ 40யோ போட்டால் ஒரு பிராண்டடான ஷூ வாங்கிடலாமே. என்னோட தாட்டெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக வாங்கிக்கோங்க. இப்போ லேடிஸ் செக்ஷன்ஸுக்கு வருவோம். இங்கே இருக்க ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ஹை ஹீல்ஸு எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. முன்னாடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கலெக்ஷன் இங்கே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த ஷாப் லொக்கேட்டடாக இருக்க பக்கத்தில் இருக்க எல்லாருமே யூரோப்பியன்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் 60 dirhams 70 dirhamsன்றது ரொம்ப சீப்பாக இருக்கும். நான் இங்கே பார்க்கும்போது 1-2 இந்தியன்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணேன். மற்றது எல்லாமே யூரோப்பியன்ஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. இப்போ நான் அவங்க ஸ்லிப்பர்ஸில் காமிக்கிற எந்த கலெக்ஷனுமே ஷார்ஜாவோட டே டு டே இருக்கவே இருக்காது. ஏன்னா இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளிட்டர் ஷூஸு, ஹீல்ஸு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. 2-3 ஹீல்ஸு ட்ரை பண்ணி பார்த்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. காலெல்லாம் அறுக்கலை, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது.
குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிறைய கலெக்ஷன்ஸோடு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம், கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, இங்கே இருக்க லாங் ட்ரெஸ்ஸஸ். இங்கே இருக்க லாங் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி மற்ற எந்த டே டு டேயுமே நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலர்ஃபுல்லாக பிரைட் கலர்ஸாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கிளாத்துமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பியோர் காட்டன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாஃப்டாக உங்களுக்கு எல்லாமே. லேடிஸ் சைடில் இருக்க எல்லா கிளாத்துமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கர்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட கிளாத்தில் வச்சுருக்காங்க. எதிர்பார்த்து போனது ஷால் ஐட்டம் தான். அவ்வளோ பெரிய கலெக்ஷனே இல்லைங்க ஷாலில். ஆனால் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. வச்சிருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்தது. மற்ற டே டு டேலாம் பார்த்தீங்கன்னா ஷால் நிறைய இருக்கும். 5 கிராம்ஸ்லேருந்து 6 கிராம்ஸ்லேருந்து 10 கிராம்ஸ் வரைக்குள்ளேயும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை ஷாலுக்கு மட்டும். ஜீன்ஸுக்கு போகிற டாப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ லேடிஸ் சைடுமே குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போனால் ஏமாறாமல் நிறைய கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு வரலாம் நீங்கள். அதே மாதிரி மற்ற பிரான்ச்சஸில் பார்க்காத நைட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே நான் பார்த்தேன். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு போகிற ட்ரெஸ் எல்லாமே நியூ கலெக்ஷனாகவும் ரொம்ப ட்ரெண்டியாக வச்சுருந்தாங்க. நான் டே டு டேல வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியாக ஜோனால வாங்கிட்டு போயிடுவேன். இன்னும் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஷாப்பில் பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே இங்கே பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இன்ஃபேண்ட்டுக்கு தேவையான எல்லா குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதோட ஷூவும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இன்ஃபேண்ட்டுக்கு. அதை வேணால் ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கலாம். பயங்கர ஒர்த்தாக தான் இருக்கும். நியூ பார்ன் பேபிஸ்க்கு எல்லாமே நைட் ட்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த பிரான்ச்சில் புதுசாக தான் நான் பார்க்குறேன் நான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற ஷூமே இங்கே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. மற்ற பிரான்ச்சில் இந்த மாதிரிலாம் கிடையாது. பேபிக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாலர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு இங்கே. பேபி ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ஒர்த்தாக தான் இருக்கும். ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, ஜிம் ட்ரெஸ்ஸு ரெண்டுமே இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். சுற்றி பார்க்குறப்ப எனக்கு நிறைய லேடிஸோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. இதில் இருக்க 2-3 ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளாக் கலர் பேக் வித் கோல்டு கலர் செயின் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படியாவது வாங்கிடலான்னு பார்த்தேன். ஆனால் அதோட ப்ரைஸ் 85 dirhams போட்டிருக்கான். 85 dirhamsக்கு டே டு டேல வாங்கணுமா அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு விஷயம் இங்கே நான் நோட் பண்ணது என்னன்னா, மென் ஷூஸில் வந்து எல்லாமே ட்ரெண்டியாகவும் கலர் காம்பினேஷன் புதுசாகவும் இருந்துச்சு. இருக்க ஷூஸஸ் எல்லாமே பெரிய பிராண்டோட காப்பி மாதிரியே இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த டே டு டே ஒத்து வராது. பிகாஸ் ஷார்ஜா அஜ்மானில் இருக்க டே டு டே நமக்கு சரியாக செட் ஆகும். அப்படின்னா இந்த டே டு டேக்கு யாருமே வர்றது இல்லையா, க்ரௌடே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் வர்றாங்க. பயங்கர க்ரௌடாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறேன் நான். யாரெல்லாம் ஷார்ஜா அஜ்மான் டே டு டேக்கு போயிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த டே டு டேல வந்தால் கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. எல்லாமே ப்ரைஸ் கூடையாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வேணால் பார்க்கலாம். அது உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குது. கிளாத்தும் ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக என்னென்னா கலெக்ஷன்ஸ் சூப்பராக வச்சுருக்காங்க. அதுக்காக வேணால் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன்னா, இந்த ஷாப் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இங்கே தான் போய் வாங்கணும்னு மைண்ட் செட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஃபுல்லாக உங்களால் பர்ச்சேஸை முடிச்சுட்டு போக முடியாது. ஸோ இதுதான் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூவாக நான் கொடுப்பேன். இந்த பிரான்ச்சும் அஜ்மான் ஓப்பன் பண்ணியிருக்க டே டு டேவும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோட நெக்ஸ்ட் வீடியோ அஜ்மான் டே டு டேலேருந்து வர வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதோட ரிவ்யூஸும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஹானஸ்ட்டாக. அடுத்து வரப்போகிற எல்லா வீடியோஸுமே எங்கெங்கே எந்தெந்த பிராண்டில் நல்ல ஆஃபர்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. என்னோட vlogs ஃபுல்லாக பார்த்து அது கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் வேல்யூ பண்ணுறேன். எல்லா கமெண்ட்ஸையும் நான் ரீட் பண்ணுறேன். நான் மெயினாக எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.